திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் திருஞான சம்பந்தரின் வரலாற்று முறைப்படி 131வது பதிகத்தை பார்ப்போம். தலம் திருநல்லூர். ஏற்கனவே 2 பதிவாக திருநல்லூர் தலத்துடைய 2 பதிகம் பார்த்தோம். அதில் திருநல்லூருடைய எல்லா சிறப்புகளையும் பார்த்தோம். அதனால் நேராக பதிகத்துக்கு போயிடலாம். திருச்சிற்றம்பலம். வண்டிரிய விண்ட மலர் மல்கு சடை தாழ விடையேறி பண்டு எரி கை கொண்ட பரமன் பதியது என்பரதன் அயலே நண்டிரிய நாரை இறை தேர வரை மேலருவி முத்தம் தென்திரைகள் மோத விரிபோது கமழும் திருநல்லூரே பல்வலரும் நாகம் அரையாத்து வரை மங்கை ஒரு பாகம் மல்வயர் புயத்தில் அணைவித்து மகிழும் பரமனிடமாம் சொல்வலர் இசைக்கிளவி பாடி மடவார் நடமதாட செல்வ மறையோர்கள் முறையேத்த வளரும் திருநல்லூரே நீடு வரை மேருவில் அது ஆக நிகழ்நாக மழலம்பால் கூடலர்கள் மூயில் எரித்த குழகன் குலவு சடைமேல் ஏடுளவு கொன்றை புனல் நின்று திகழும் நிமலனிடமாம் சேடுளவு தாமரைகள் நீடு வயலார் திருநல்லூரே கருகு புரிமிடர் கரிகாடர் ஏறி கையதனல் ஏந்தி அருகு வரு கரியின் உரி அதலர் பட அரவரிடம் வினவில் முருகு விரி பொழிலின் மனம் நார மயிலால மரமேறி திருகு சினமந்தி கனி சிந்த மதுவார் திருநல்லூரே பொடிக்குள் திருமார்பர் புரி நூலர் புனல் பொங்கு அரவு தங்கும் முடிக்குள் சடை தாழ விடை ஏறு முதலாளர் அவரிடமாம் இடிக்குள் முழவு ஓசை எழிலார் செய் தொழிலாளர் விழமல்க செடிக்குள் வினை அகல மனம் இனியவர்கள் சேர்த்திருநல்லூரே புற்றரவர் நெற்றியோர்கள் ஒற்றை விடை ஊர்வர் அடையாளம் சுற்றம் இருள் பற்றிய பல்பூதம் இசை பாட நசையாலே கற்றமறை உற்று உணர்வர் பற்றலர்கள் முற்றும் ஏழ்மால செற்றவர் இருப்பிடும் நெருக்கு புனலார் திருநல்லூரே பொங்கரவர் அங்கமுடல் மேல் அணிவர் ஞாலம் இடுபிச்சை தங்கரவமாக உழி தந்து மெய் துலங்கிய வெண்ணீற்றர் கங்கை அரவம் விரவு திங்கள் சடையடிகள் இடம் வினவில் செங்கையல் வதிக்குதி கோலும் புனலதார் திருநல்லூரே ஏறு புகழ் பெற்ற தென் இலங்கை அவர் கோணை அருவரையில் சீறி அவனுக்கருளும் எங்கள் சிவலோகனிடமாம் கூறும் அடியார்கள் இசை பாடி வலம் வந்து அயரும் அருவி சேரு கமரான அழியத் திகழ் தரும் திருநல்லூரே மாலு மலர் மேல எனும் நேடி அறியாமை எரியாய கோலமுடையான் உணர்வு கோதில் புகழானிடமதாகும் நாலு மறை அங்க முதல் ஆறும் எரி மூன்றும் தழல் ஓம்பும் சீலமுடையார்கள் நெடுமாடம் வளரும் திருநல்லூரே கீரும் உடை கோவனம் இல்லாமையில் உலோவிய தவத்தார் பாரும் உடல் மூடு துவராடையர்கள் வேடம் அவை பாரேல் ஏறு மடவாலொடு இனிதி ஏறி முனிருந்த விடமென்பர் தேரு மணவாரமுடையார் குடி செய்யும் திருநல்லூரே திரைகள் இரு கரையும் வரு பொன்னி நிலவும் திருநல்லூர் மேல் பரசு தரு பாணியை நலம் திகழ செய் தோணிபுரநாதன் உரைசை தமிழ் ஞான சம்பந்தன் இசை மாலை மொழிவார் போய் விரைசை மல தூவ விதி பேணு கதி பேறு பெறுவாரே. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் தெரிவரு சுந்தரி அம்மை உடனமர் அருள்மிகு பெரியாண்டவர் திருவடிகள் போற்றி போற்றி. பதிகத்தோட பொருள் பார்க்கலாம். இதில் என்னென்னா, எல்லா பதிகத்திலையும் பெருமானுடைய சிறப்புகளையும் சொல்லி அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி திருநல்லூர் அதனுடைய வளத்தையும் அதனுடைய அங்கே இருக்கிறவங்கள பற்றியும் இந்த பதிகம் முழுவதும் பாடியிருக்கிறாரு. அதில் திருநல்லூரில் எப்படிலாம் இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நம்ம பார்க்கலாம். வண்டமர விரிந்த மலர்கள் நிறைந்த சடை தொங்க சிவபெருமான் இடப வாகனத்தில் ஏறி பண்டை காலந்தொட்டே கையில் நெருப்பேந்தியவனாய் விளங்குவது பதியாவது பக்கத்தில் நண்டு ஓட நாரை நேட மலையிலிருந்து விழும் அருவி முத்துக்களை அடித்து கொண்டு வந்து சேர்க்க காவிரியின் தெல்லிய அலைகள் மோதுவதால்
அரும்புகள் மலர நறுமணம் கமழும் திருநல்லூர் என்னும் திருத்தலமாகும். மலைமங்கையாகிய உமாதேவியை தன் வலிமையான தோளின் இடைபாகத்தில் அணைத்து மகிழும் சிவபெருமான் வீற்றிருந்து அருளும் இடமாவது மகளிர் பொருட்செறிவுடைய பாடல்களை பாடி அதற்கேற்ப நடனமாடுவதும் வேதம் ஓதவல்ல அந்தணர்கள் நியதிப்படி போற்றி வழிபடுவதுமாகிய புகழ் வளரும் திருநல்லூர் என்னும் திருத்தலமாகும். அழகான சிவபெருமானின் சடைமேல் இதழ்களை உடைய கொன்றையும் கங்கையும் விளங்குகின்றன. இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவனான அச்சிவபெருமான் வீற்றிருந்து அருளும் இடமாவது பெருமை மிக்க தாமரை மலர்கள் விளங்கும் வயல் வளமுடைய திருநல்லூர் என்னும் திருத்தலமாகும். பெருமான் வீற்றிருந்து அருளுவது இடமாவது சோலைகளுள்ள நறுமணத்தை நுகர்ந்த இன்பத்தால் மயில்களாட அவ்வாடலுக்கு பொழில் பரிசில் வழங்கிலதே என்ற சினந்தவை போல குரங்குகள் மரத்தில் ஏறி மயிலாடுவதால் அதை கண்ட இன்பத்திற்கு ஈடாக பரிசு கொடுப்பன போல கனிகளை உதிர்க்க கனிசாறு பெருகும் திருநல்லூர் என்னும் திருத்தலமாகும் அப்படிங்கிறாரு. பெருமான் வீற்றிருந்து அருளுவது இடமாவது இடி போன்ற முழவோசை ஒலிக்க தொழிலாளர்களின் கைத்திறத்தால் அழகுடன் விழாக்கள் சிறந்து விளங்க அவ்விழாக்களை சேவித்தலால் துன்பம் தரும் வினைகள் அகல இனிய மனம் உடையோர் வசிக்கின்ற திருநல்லூர் என்னும் திருத்தலமாகுங்கிறாரு. செங்கையல் மீன்கள் சேற்றில் குதிக்கும் நீர்வளமிக்க திருநல்லூர் என்னும் திருத்தலம் என்றாரு. அடியார்கள் இசைப்பாடி வலம் வரும் பொழுது பக்தியால் அவர்கள் கண்களிலிருந்து பெருக்கெடுக்கும் ஆனந்த கண்ணீர் அருவி என பாய்ந்து அருகிலுள்ள நிலவெடுப்புகளில் விழ வெடிப்புகள் நீங்கி நிலம் சேராக திகழும் திருநல்லூர் என்னும் திருத்தலமாகுங்கிறாரு. 4 வேதங்களும் 6 அங்கங்களும் 3 அழலும் ஓம்புகின்ற சீலமுடைய அந்தணர்கள் வாழ்கின்ற நீண்ட மாளிகைகளை உடைய திருநல்லூர் என்னும் திருத்தலமாகுங்கிறாரு. சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்ற தெளிந்த உள்ளமும் அன்பும் உடையவர்களை சிவனடியார்கள் அந்த மாதிரி இருக்க சிவனடியார்கள் வாழ்கின்ற திருநல்லூர் என்னும் திருத்தலமாகுன்றார். இங்கே திருநல்லூரை பற்றி சொல்லும் போதே அங்கே பண்களோடு மகளிர்கள் பாடி ஆடுகிறார்கள் அப்படிங்கிறாரு. அங்குள்ள அடியார்கள் எவ்வளவு உரைப்பான அடியார்கள் என்றாரு. அதனால தான் அங்கே நிறைய விழாக்கள் எடுக்கிறாங்கன்றாங்க. அடியார்கள் சுற்றி வரும்போது கண்ணீர் பெருகுது அப்படிங்கிறாரு. அதில் இந்த திருத்தலத்தில் இருந்த அடியவர்களின் திறத்தையும் இங்கே சொல்லியிருக்கிறாரு. பதிக பலனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருநல்லூர் என்னும் திருத்தலத்தில் உள்ள மழுஏந்திய கரமுடைய சிவபெருமான் வயல் வளமிக்க தோணிபுரநாதனான தமிழ்ஞான சம்பந்தன் போற்றி இசைத்த இப்பால மாலையை ஓதுபவர்கள் பிரமனால் நறுமணமிக்க சிறந்த மலர்கள் தூவி வழிபடப்படும் சிவபெருமானுடைய திருவடியை பெரும் பேற்றினை அடைவார்கள் அப்படிங்கிறாரு. நாமும் பெருமானுடைய திருவடியை பெரும் பேற்றினை பெறுவோம் அப்படின்னு இந்த பதிகத்தை பாராயணம் செய்வோம். திருச்சிற்றம்பலம்.